நேரத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவரும் கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே என்னுடைய நாமத்தினால் எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுக்கு முன்பாக இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். தூய உயிருள்ள பலியாக நம்முடைய உள்ளத்தை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் அழகையின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் இயேசு கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நேரத்தில் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல தேவையில்லாத இந்த இறைவார்த்தை பகிர்வுக்கு ஜெப வழிபாட்டுக்கு தேவையில்லாத உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத நாற்றுக்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைவாய் இருக்கிறதை உம்முடைய குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த இறை பகிர்வை அப்பா உம்முடைய விருப்பத்தின்படியாக நீ வழிநடத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மோசைக்கு முன்பாக சென்ற உம்முடைய சமூகம் இந்த நாளிலே எங்களுக்கு முன்பாக சென்று வழிநடத்தட்டும். பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்ம தியானத்துக்கு மையமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை சிந்தனைக்கான வார்த்தை எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. அவநம்பிக்கை என்ற தீமையை தகர்ப்போம், கடவுளோடு இணைவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், அவநம்பிக்கை என்கிற தீமையை தகர்ப்போம், கடவுளோடு இணைவோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையை மையப்படுத்தி இந்த நாளில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அந்த வார்த்தையை நானே வாசிக்கிறேன். நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தீய உள்ளம்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதை சொல்றாரு? நம்பிக்கை கொள்ளாத ஒரு உள்ளத்தை ஆண்டவர் தீய உள்ளம் அப்படின்னு சொல்றாரு. தவக்காலத்தினுடைய 4வது வாரத்துல நாம இங்க இருக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக ஆண்டவருடைய பாடுகளை சிலுவை பாதையின் மூலமாக நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கருத்தை மையப்படுத்தி நாம சிந்திக்கிறோம். அந்த கல்வாரியில பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான சிலுவைகளை நம்ம கல்வாரியில பார்க்க முடியும். நடுவில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிய அந்த திருச்சிலுவை நம்முடைய மீட்புக்கான சிலுவை, நம்முடைய வெற்றிக்கான சிலுவை, நம்முடைய இரட்சிப்பின் சிலுவை, நம்மை குணப்படுத்திய சிலுவை, நமக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா கடன் பத்திரங்களையும் அறவே ஒழித்த ஒரு சிலுவையை நம்ம பார்க்க முடியும். அந்த சிலுவையினுடைய வலப்புறத்தில் ஒரு சிலுவையை நம்ம பார்க்கலாம். அது நல்லக்கல்லுடைய சிலுவை. நமக்கு தெரியும், ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு சிலுவை. தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்கின்ற பொழுது அப்பவே பேரின்ப வீட்டில் இடம்பெற்ற ஒரு சிலுவை, ஒரு மனமாற்றத்துக்கான சிலுவை. இடப்புறம் உள்ளது நாம எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சிலுவை. 3 சிலுவைகளை நம்ம கல்வாரியில பார்க்கலாம். நம்ம 14 ஸ்தலங்களை ஒவ்வொரு வாரமும் சிலுவை பாதையை தியானிக்கிறப்ப கூட ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கருத்தை மையப்படுத்தி நாம சிந்திப்போம். உதாரணத்துக்கு முதல் நிலையில ஆண்டவரை தீர்ப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ நாம பிறரை தீர்ப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி தியானிப்போம். 2வதாக ஆண்டவர் சிலுவையை சுமக்கிறார் அப்படிங்கிறப்ப பிறருடைய சுமையை, பிறருடைய பாரத்தை, பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி சிந்திப்போம். முதல் முறை கீழே விழுகிறார் அப்படின்னு சொல்றப்போ நாம பாவத்திலே வீழ்ந்து கிடக்காமல் அதிலிருந்து எழுந்து நாம மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம தியானிப்போம். நமக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயங்கள். ஏன்னா இங்க வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். கடவுளை விட்டு பிரிக்கக்கூடிய விஷயங்கள் எது? அநேக பாவ லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கும். இதெல்லாம் பாவம்னு சொல்லி நம்ம உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த எல்லா லிஸ்ட்டுக்கும் முதன்மையா நிக்கிறது எது அப்படின்னா நம்பிக்கை கொள்ளாத ஒரு தீய உள்ளம் தான். எப்போ இது கடவுளை விட்டு நம்ம பிரியிறோமோ அப்பதான் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே, மற்ற பாவங்கள் எல்லாமே விழுக போறோம். கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நாம கண்டிப்பாக பாவம் செய்ய இயலாது அப்படின்னு வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப எப்ப நம்ம கடவுளை விட்டு பிரிகிறோமோ அப்பதான் நம்ம பாவத்தை செய்கிறோம். எப்ப நாம பிரிகிறோம்னு வார்த்தை சொல்லுகிறது,
நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலைக்கு எப்போ நம்முடைய உள்ளம் வருகிறதோ அப்பதான் நாம கடவுளை விட்டு பிரிகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பணி வாழ்வில் நமக்கு தெரியும், 3.5 வருடங்கள் அவருடைய பணி வாழ்வில் அநேக இடங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் கோபப்பட்டு நம்ம பார்க்க முடியாது. கோபப்படக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் கோபப்படுற இடம் எதுவா இருக்கும்? சீடர்கள்ட்ட அவர் கோபப்படுற இடம் விசுவாச குறைபாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவருடைய கோபத்தையே நம்ம பார்க்க முடியும். ஒரு விபச்சார பெண்ணை கையும் களவுமா பிடித்து கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட நிறுத்துறப்ப கூட அந்த பெண்ணுகிட்ட ஆண்டவர் பொறுமையா தான் சொல்றாரு. அவங்க செஞ்ச பாவம் சரின்னு சொல்லல, ஆனா பொறுமையா சொல்றாரு. இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறார். நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு பொறுமையா சொல்றார். ஆனா சீடர்கள் எப்பயெல்லாம் அவநம்பிக்கையோட இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்கிறதையும் கோபப்படுறதையும் குறித்து நாம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த 2 நிலைகள் எப்படி வருகிறது? நம்பிக்கையும் இருக்கிறது, அவநம்பிக்கையும் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா தூய ஆவியானவருடைய கனிகளாக 9 கனிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கை தான். நம்பிக்கை மட்டும்தான் நாம பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கின் வாயிலாக நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அவநம்பிக்கை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள வருது? எந்த இடத்துல நாம கடவுளை விட்டு பிரிகிறோம்? கடவுளை விட்டு பிரியக்கூடிய அந்த நிலை எது அப்படின்னா, அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம மத்தேயு அதிகாரம் 16வது அதிகாரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மத்தேயு 16வது அதிகாரத்துல ஆண்டவர் 15வது வார்த்தையில ஆண்டவர் 12 சீடர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அப்படின்னு ஒரு கேள்வியை 12 சீடர்கள்ட்ட கேட்கிறார். அதுக்கு பேதுரு தான் பதில் சொல்றார். நமக்கு தெரிந்த ஒரு கேள்விதான், தெரிந்த ஒரு பதில் தான். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இந்த வார்த்தையை பேதுரு சொல்றப்போ ஆண்டவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம அந்த வார்த்தையிலே, அதற்கு கீழே இருக்கக்கூடிய வார்த்தையிலே நமக்கு தெரியும். அந்த பேதுரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலையும் பாருங்க, ரொம்ப அழிவுத்தெரிவோடு, ரொம்ப நம்பிக்கையோடு, எந்தவித சந்தேகமும் இல்லாமல், எந்தவித ஐயமும் இல்லாமல், எந்தவித இருமன அந்த நிலைப்பாடும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தையை சொல்றார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே, ஆண்டவர் கேட்ட உடனே அவருடைய உள்ள முகமும் மகிழ்ச்சி கொள்கிறது, பூரிப்படைகிறார். சீமோனே, நீ பேறு பெற்றவன், இதை எந்த மனிதனும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. நீயே பாறை, இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகில் அனுமதிக்கப்படும், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகில் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி விண்ணகத்தின் திறவுகோள்களை அனைத்தையும் பேதுருகிட்ட கொடுக்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு நம்பிக்கையான வார்த்தை, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையான வார்த்தை அவருக்கு அத்தனை ரிவார்டையும் பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையில, அந்த சம்பவத்துல பார்க்கலாம். அதே அதிகாரம் மத்தேயு 16, அதே பேதுரு 23 என்ன நடக்குதுன்னு எடுத்து வாசிக்கலாமா? பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுத்து வாசிங்க. மத்தேயு 16 23வது இறை வார்த்தை. ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசமும் அவிவிசுவாசமும் எப்படி ஒரே நேரத்துல செயல்படுது? ஒரே நேரத்துல இல்ல, எந்த நேரத்துல அவருடைய சிந்தனை, ஒரு மனுஷனுடைய சிந்தனை இறை வார்த்தையோட ஒற்று போகிறதோ அந்த நேரத்துல அது விசுவாசத்தின் வார்த்தையாக அவருடைய வாயிலிருந்து வர்றத முதல் சம்பவத்துல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இது எந்த மனிதனும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணக தந்தையே உனக்கு வெளிப்படுத்தினார். ஆனா இங்க 2வது இடத்துல பாருங்க, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கடவுளுக்கு ஏற்புடையவையாக இல்லை, மனிதனுக்கு ஏற்புடையவையாக இருக்கிறது. என் கண்முன் இல்லாதே அப்பாலே போ அப்படிங்கிறார். இப்ப இந்த இடம் வாழும் கடவுளை விட்டு பிரிகின்ற இடம். இதற்கான காரணத்தையும் ஆண்டவர் கீழே சொல்றாரு இல்லைங்களா? முதல் காரணத்தை நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தையோட, கடவுளுடைய வார்த்தையோட இணைந்து போகின்ற பொழுது அவர் விசுவாசத்தின் உச்சத்தின் நம்பிக்கையோட இருக்கிறார். விசுவாசத்துல நம்பிக்கையோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறார். ஆனா 2வது சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய நம்பிக்கை அந்த இடத்துல தளர்ந்து போனதுக்கான காரணம் என்னங்கிறத ஆண்டவர் மிகவும் தெளிவுபடுத்துகிறார். அந்த இடத்துல என் கண்முன் நில்லாதே சாத்தானே அப்பாலே போன்னு அந்த ஸ்பிரிட்டை பார்த்து பேசுறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அவிவிசுவாசத்தை பார்த்து பேசுகிறாரு. அப்ப பேசுவதற்கான காரணம் என்ன? அவருடைய உள்ளம்
எங்க போயிருக்குது? இப்போ அவருடைய மனநிலை, அவருடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறாரோ, இந்த உலகம் என்ன நினைக்குதோ, அப்போ என்ன இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப நம்மளுடைய எண்ணங்கள் மனிதனை சார்ந்தோ உலகை சார்ந்தோ இருக்கிறதோ அப்பொழுது நாம் கடவுளை விட்டு பிரிந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 400 வருடங்களாக இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்துல இருந்த அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் 40 வருடங்களாக பாலைவனத்துல அவங்களை வழி நடத்துறார். அத்தனை அற்புதங்களை அவங்க கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. எகிப்து தேசத்திலேருந்து அவங்க கடந்து வர்றப்போ செங்கடல் 2ஆக பிளக்கிறத பாக்குறாங்க, எகிப்து நொறுக்கப்படுறத பாக்குறாங்க, இடிந்து விழுகிறத பாக்குறாங்க, யோர்தான் பின்னோக்கி போறத பாக்குறாங்க, மன்னாவை 40 வருடங்களாக அவங்க உட்கொள்றாங்க. இத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கானானுக்குள்ள அந்த மக்களை ஆண்டவர் கூட்டி கொண்டு வர்றார். இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவர்களுடைய வாழ்வில் சுத்தி இருக்கக்கூடிய தேசங்களை எல்லாம் பார்க்கறாங்க. இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் ஒரு அரசர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு அந்த அரசர் இல்லை. இப்ப போய் இவங்க சாமுவேல்கிட்ட கேட்கிறாங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்லுகிறது, வேற்றினத்தாருக்கு இருப்பது போல எங்களுக்கு ஓர் அரசன் வேண்டும் அப்படின்னு போய் சாமுவேல்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா அவரோட போஸ்டிங்க்கு அங்கே ரீப்ளேஸ சாமுவேல்கிட்டே கேட்குறாங்க. அங்கே சாமுவேல் உள்ளம் கலங்கியவராய், அவங்க கேட்கறது தீமை என அவருக்கு படுது, ஆனா வேற வழி இல்லாம அவர் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறார். அவருடைய உள்ளத்தை அறிந்தவராக சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறார். அந்த மக்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, மாறாக என்னை புறக்கணிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 2 புறக்கணிப்பை பார்த்தோம். முதல் புறக்கணிப்பு, சாத்தானே வெளியில போன பேதுருவை அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை விரட்டுறப்போ அவருடைய எண்ணங்கள் கடவுளை சார்ந்து இல்ல மனிதனை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அப்ப கடவுள்கிட்டேருந்து விலகிறத நம்மளால உணர முடியுது. 2வது, இங்க பாருங்க கடவுள் சொல்றாரு அவங்க ஒன்ன புறக்கணிக்கல என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ இங்க இவங்க என்ன பண்றாங்க? இவங்களுடைய தவறு என்ன? உலகத்தை பார்க்கறாங்க. இவர்களுக்கான எல்லா தேவைகளுமே இஸ்ரேல் தேசத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எதிராக போர் புரியக்கூடிய அனைத்து அரசுகளையும் ஆண்டவரே முன்னின்று போர் புரிந்து அவர்களுக்கு வெற்றியை பெற செய்கிறார். இவருடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் எல்லாமே சாமுவேல் மூலமாக அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது. இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் கூட பாருங்க, சாமுவேல் தான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறார். இத்தனையும் இருந்தும் அவர்களுடைய உள்ளம் விலகி போறதுக்கு காரணம் என்ன? கடவுளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் வேற்றினைத்தாரை போல பக்கத்து தேசத்தை பார்க்கறாங்க. அந்த உலகப்பூர்வமான பார்வை அவர்கள் கடவுளை விட்டு பிரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரோமையர் 12:1 தான் இதற்கான சொல்யூஷன். நீங்கள் உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்களுடைய உள்ளம் புது பிறப்பாய் மாற்றம் அடைவதாக. எப்போ நம்ம தூய உயிருள்ள வழியாக நம்முடைய உள்ளத்தை படைக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது தெரியப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவோட பார்வையில ஆண்டவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. அது அவருக்கு நல்லதாப்பட்டது. ஆனா கடவுளுக்கு உகந்ததா அப்படின்னா இல்லை. அதே பேதுரு அதுக்கு முன்னாடி பார்த்தோம், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தை வர்றப்போ ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாரு. கீழே அவர் 2வது வார்த்தையை சொல்றப்ப ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அவிவிசுவாசமான வார்த்தைகள் வருகின்ற பொழுதும் கடவுள் மன வருத்தப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த வலப்புறத்தில் உள்ள சிலுவையை பார்த்தோம். அவருடைய தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்டு அன்றே அவர் வான் வீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்முடைய மனமாற்றம் எதுல இருக்கணும் அப்படின்னா, 1 கொரிந்தியர் இறைவார்த்தை சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 7:10, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வருத்தத்தோடு கூடிய மனமாற்றமே மீட்பை தரும். உலகப்பூர்வமான மன வருத்தம் சாவையே விளைவிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை பாதையில போயிட்டு என்ன பண்றோம்? கண்ணீர் சிந்துறோம். 14 ஸ்தலங்கள்லையும் வருத்தப்படுறோம். ஒவ்வொருத்தருக்கும் வருத்தம் உண்டு. அந்த சிலுவை பாடுகளுடைய நிலைகள்ல நம்ம தியானிக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் உண்டு. ஆனால் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, மன வருத்தத்தோடு கூடிய மனம் மாற்றமே மீட்பை பெற்றுத்தரும். உலகப்பூர்வமான மன வருத்தம் சாவையை தரும். இப்ப நாம எதுல இருந்து எப்படி மறுரூபமாகணும், மனமாற்றம் அடையணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கிட்ட இருந்து விரும்புறது, எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், விசுவாசத்தை மட்டும்தான். ஏன்னா அதுதான் நமக்கு ஆணிவேர். அந்த விசுவாசத்தை தங்கு தடையின்றி, சந்தேகம் இல்லாமல், ஐயமின்றி அவிசுவாசத்தை நீக்கி அவரை விசுவசிக்கின்ற பொழுதே எல்லாமே அவருக்குள்ள வந்துடும்.
எபிரேயர் 11:6 இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியாது. கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு அவர் தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளையகுமாரனுடைய மனமாற்றம் அப்படிதான் இருந்தது. எப்படி இருந்தது? முதல்ல அவருக்கான சொத்தை எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு எடுத்துட்டு போனாரு. அவருடைய சொந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழணுமோ அதை எல்லாமே வாழ்ந்தாரு. ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கின்ற பொழுது ஒரு மனமாற்றத்தை, அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மனமாற்றத்தை, மன வருத்தத்தோடு கூடிய அந்த மனமாற்றம் அவருக்குள்ள வந்தது. இப்ப அவர் நினைக்கிறார், இப்ப நம்ம தியானித்த அந்த அதே வார்த்தையின்படியாக எபிரேயர் 11:6 சொல்லுகின்றபடி, நான் என்னுடைய தந்தையை அணுகி செல்லுகின்ற பொழுது அவர் என்னை அரவணைக்க தயாராய் இருக்கிறார். நான் அவரை தேடி செல்லுகின்ற பொழுது எனக்கான கைமாறு அனைத்தையும் அவர் செய்ய தயாராக இருக்கிறார் என்று இவர் நடந்து போனதை பார்த்துட்டு தந்தை ஓடி வந்து அவரை அரவணைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம்மளுடைய உள்ளத்திலும் இத்தகைய ஒரு மனமாற்றத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நம்பிக்கை இல்லாம இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துலலாம், ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த தவக்காலம் நமக்கு ஒரு நம்மளை ரீசெக் பண்றதுக்கான ஒரு காலம். ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணணும், டெய்லி நம்ம செக் பண்ணிக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்னு. ஆனாலும் பல நேரங்கள்ல நம்ம தவறுகின்றனால இந்த 40 நாள் தவக்காலம் நமக்கு ஒரு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அநேக பாவங்கள் நமக்கு என்னென்ன கடவுளை மீறி கடவுளுக்கு கீழ்ப்படியாம எந்தெந்த இடத்துல நாம விலகி போறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்துல இருக்குது. ஆனா எல்லா விதமான பாவங்களுக்கும் ஆணி வேர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த அவிவிசுவாசம். இந்த அவிவிசுவாசம் தான் வாழும் கடவுளை விட்டு நம்மை பிரிக்கிறது என்பதை நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவிவிசுவாசத்திலேருந்து நம்ம வெளியில எப்ப வர்றோமோ அப்பதான் நாம் கடவுளோடு இணைய முடியும். இப்ப 2 நிலைகளை பார்த்தோம். ஒண்ணு மனிதனுடைய நிலை, உலகபூர்வமான எண்ணங்கள் கடவுளை விட்டு, வாழும் கடவுளை விட்டு நம்மை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ஒரு நிலையும் கடவுளை விட்டு நம்ம பிரிக்கிறது. என்ன அந்த நிலை அப்படின்னா, இரு மனமுள்ள மனநிலை. விசுவாசமும் அவிவிசுவாசமும் இருக்கின்ற இடத்துல நாம் கடவுளை விட்டு பிரிந்து போகிறோம். மார்க்கு 9வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். தீய ஆவி பிடித்த அந்த சிறுவனை, அந்த அவருடைய பையனை குணப்படுத்துவதற்காக அவருடைய தந்தை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. முதல்ல சீடர்கள்ட்ட தான் கூட்டிட்டு வர்றாரு. சீடர்களால குணப்படுத்த முடியல. இப்ப அடுத்து ஆண்டவர் மலையிலேருந்து இறங்கி வரப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றார், போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை குணப்படுத்தும்படியாக உம்முடைய சீடர்களிடம் கேட்டேன், ஆனால் அவர்களால் இயலவில்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்றாரா? ரொம்ப வருத்தப்படுறாரு இல்லைங்களா? எவ்வளவு வருத்தப்படுறாரு. நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் பேதுரு சொல்றப்போ அவருடைய உள்ளத்தில் இருந்து வந்த எவ்வளவு மகிழ்ச்சிங்கிறத நம்ம பார்க்கணும். சீமோனே, நீ பேறு பெற்றவன் அப்படின்னு சொல்லி அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்த ஆண்டவர் இந்த இடத்துல அவிவிசுவாசமான ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள வந்த உடனேயே எடுத்து வாசிக்கலாமா? 9 அதிகாரம் 9, மார்க்கு அதிகாரம் 9 இறை வார்த்தை 19. மார்க்கு 9வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் சீடர்களை பார்த்து கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை இங்க நம்ம பார்க்கலாம். நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? இப்ப இந்த தந்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர்கிட்ட நம்பிக்கை இருந்ததான்னா கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறனாலதான் அவர் சீடர்கள்ட்ட கூப்பிட்டு வர்றாரு. நம்பிக்கை இருக்கிறனாலதான் அவங்களால முடியலைங்கிறதுக்கு அப்புறமா ஆண்டவர்கிட்டையும் கூட்டிட்டு போறாரு. ஆண்டவரால குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை இவரிடம் இருந்தது, அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. அதே நேரத்துல இவர்கிட்ட அவநம்பிக்கையும் இருந்தது. இப்ப அவநம்பிக்கை எப்படி இருக்குது? இவர் என்ன சொல்றாரு, இப்ப ஆண்டவர்கிட்ட அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு, இந்த தீய ஆவி என்னுடைய பையனை பலமுறை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொலை செய்ய முயற்சி செய்தது. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். ஹல்லேலூயா.
இப்ப இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, விசுவாசத்தோடு இருந்த அவருடைய அந்த நம்பிக்கை தளர்ந்து போய் இப்ப அவிவிசுவாசத்தும் உள்ள வருது. அவிவிசுவாசம் உள்ள வரக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் தான். உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால். இந்த ஆனால் என்கிற வார்த்தையை எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறோமோ, எந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாத்திலையுமே அவிவிசுவாசம் நுழைகிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பா நீங்க பழைய ஏற்பாட்டுல அந்த உளவாளிகள்கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா 12 உளவாளிகளை மோசே அனுப்புறாரு இல்லைங்களா இஸ்ராயல் தேசத்துக்கு. அங்க போயிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய முதல் ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? 12 பேரும் உளவு பார்த்துட்டு திரும்ப வந்து மோசே கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எண்ணிக்கை 13வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையில அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? எடுத்து வாசிக்கலாம். 13:27. அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. இதுவே அதன் கனி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை முழுக்க இறை வார்த்தையோட அப்படியே ஒத்து போகுது. இவங்க என்ன சிந்திச்சிருக்கிறாங்க, இவங்களுடைய சிந்தனை சொல் நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். இந்த நம்பிக்கையும் அவநம்பிக்கையையும். எந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய சிந்தனை சொல் செயல்கள் இது 3ம் இறை வார்த்தைக்கு ஒத்ததாக போகிறதோ அது நம்பிக்கையோட போய் முடியும். எந்த ஒரு இறை வார்த்தைக்கு எதிராக நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் இருக்கிறதோ அது அவிவிசுவாசத்துல போய் முடியும். இப்ப இங்க போன உளவு பார்த்த இந்த 12 பேருமே கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்டை தான் சொல்றாங்க. நம்பிக்கைக்குரிய ஒரு ரிப்போர்ட் தான். கடவுள் என்ன வார்த்தையை சொல்லி இது எகிப்திலிருந்து அவங்களை அழைச்சிட்டு வந்தாரோ அதே வார்த்தையை இங்க அவங்க ரிப்பீட் பண்றாங்க. நாங்க போயிருந்தோம் அந்த தேசத்துக்கு, அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது, இதுவே அதன் முதன் கனி அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட அங்கிருந்து ப்ரூஃபையும் எடுத்துட்டு வர்றாங்க. வார்த்தையா மட்டும் சொல்லல, அங்கிருந்து ஒரு கனியையும் எடுத்துட்டு வந்து அதை 2 பேர் சுமந்து கொண்டு வந்து இதுதான் அதன் கனியையும் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றாங்க. இப்ப அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில எப்ப அவிவிசுவாசம் உள்ள வருது அப்படின்னா அடுத்து 31வது வார்த்தை சொல்லுகிறது, ஆனால் அவரோடு சென்றிருந்த ஆட்கள் நாம் மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிடம் வலிமை மிக்கவர்கள் என்று தவறான தகவல்களை கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கை இவங்களுக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருந்தனாலதான் அந்த இறைவார்த்தையோட சொல்லி அந்த கனியையும் பறிச்சுட்டு வந்து சொல்றாங்க. ஆனா இன்னொரு இடத்துல எப்ப இவங்க பிரியிறாங்க, அவிவிசுவாசம் எப்ப வருது, எப்ப கடவுளை விட்டு இவங்க பிரியிறாங்க அப்படின்னா இவங்க வார்த்தையை போக்கஸ் பண்ணாம அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை போக்கஸ் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை போக்கஸ் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களை பார்க்கறாங்க. இவங்க வாழும் கடவுளை விட்டு பிரிந்து போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 10 பேர் சொன்ன அந்த ஆனால் என்கிற ஒரு வார்த்தையினால் அங்க இருக்கக்கூடிய 1,00,000க்கு மேற்பட்ட இஸ்ராயல் ஜனங்கள் பாலைவனத்தில் செத்து மடிந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஒரு நெகட்டிவான வார்த்தை. அவங்க முதல்ல கொடுத்த அந்த பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டோட நிப்பாட்டி இருந்தாங்கன்னா வந்து அத்தனை பேருமே இஸ்ரேல் கானானுக்குள்ள போயிருப்பாங்க. இவங்க கொடுத்த ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஒரு அவிவிசுவாசமான வார்த்தை அவர்கள் அனைவரையும் பாலைவனத்தில் செத்து மடிய செய்தது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில இதே வார்த்தையை தான் இங்க இவரும் பயன்படுத்துறார், உம்மால் இயலுமானால். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், இதே மாதிரி எத்தனை ஆனால் வச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இறை வார்த்தையை அறிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க 2 பேருக்குமே நம்பிக்கை இல்லாம இல்ல, உங்களை போல என்ன போல நம்பிக்கை உள்ளவர்கள். அந்த தந்தைக்கு நம்பிக்கை இருந்தது, அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வர்றார். இந்த இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது, அதனாலதான் உளவு பார்க்க உள்ள போயிட்டு இது பாலும் தேனும் பொழிகிற நாடுன்னு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ப்ரூஃபா கனியையும் கொண்டு வர்றாங்க. ஆனா எப்ப இந்த அவிவிசுவாசம் உள்ள நுழையுதோ அப்பவே அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த நேரத்துல சிந்திப்போம், எத்தனை ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவர் என்னை குணப்படுத்தி இருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கிறேன், ஆனா எனக்கு பல வருஷமா தலைவலிக்குது, ஆனா எனக்கு இந்த மூட்டு வலி சரியாகவே இல்லை, ஆனா எனக்கு இந்த பிரச்சனை உடம்புல இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய அறிக்கையும் இப்படிதான் இருக்குது இல்லைங்களா? ஆண்டவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி விட்டார், ஆனால் எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு, ஆனால் எனக்கு 50,000 கடன் இருக்கு, 1,00,000 கடன் இருக்கு, 30,000 3 லட்சம் கடன் இருக்கு. இதே வார்த்தைகள் அவர்கள் செய்த அதே தவறை நாமும் திரும்பி திரும்பி செய்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையிலும் இருக்கிறோம்,
அவிவிசுவாசத்திலும் இருக்கிறோம். யாக்கோபு 1:7 இறைவார்த்தை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் என்னிடமிருந்து எதையாவது கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காதிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்திலெல்லாம் இந்த ஆனால் வருகிறதோ அந்த இடத்தில் எல்லாமே நமக்கு பிரச்சனை. அதனால அந்த ஆனாலுங்கிற வார்த்தை நெகட்டிவான வார்த்தையா அப்படின்னா இல்ல. அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, காலேபு அருமையா பயன்படுத்துறார். எப்படி பயன்படுத்துறாரு காலேபு? எனக்கு பிரச்சனை அங்கே இருக்குது, ஆனால் கடவுளின் மூலமாக நான் அது வெற்றி அடைவேன்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் இப்ப நமக்குள்ள இருக்கணும். இந்த ஆனாலுங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மாத்தி போடணும். எப்படி மாத்தி போடணும்? இந்த வார்த்தையை இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற முறையை மாத்தணும். என்னை குணப்படுத்திட்டார், ஆனா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லணும், எனக்கு தலைவலி இருந்தது, ஆனால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு 5 லட்சம் கடன் இருந்தது, ஆனால் அவருடைய செல்வத்தால் என்னுடைய கடன் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானம் குறைபாடோடு இருந்தது, ஆனால் அவருடைய சமாதானத்தின் மூலமாக நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கையான வார்த்தை. இப்படி ஒரு நம்பிக்கையான விசுவாசத்தை தான் ஆண்டவர் ஒரு மனமாற்றத்தோடு கூடிய மன வருத்தத்தோடு மனமாற்றத்தோடு கூடிய ஒரு மீட்பை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு ஆனால் வந்தது. ஆனால்ங்கிற மாதிரி ஒரு சோதனை. எப்படின்னா, என்னுடைய பொண்ணு உங்களுக்கு தெரியும், 5 வயது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு காயின்ஸை முழுங்கிருச்சு. காயின்ஸை முழுங்கின உடனே கொஞ்சம் வீட்டில் அன்னைக்கு நாங்கள் தியானம், இங்கே தவக்கால தியானம் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. நாங்கள் அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அது காயின்ஸை முழுங்கிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் முழுங்கிருச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு முழுங்கிருச்சு. ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஏசாயா 54:17 இறைவார்த்தையை கொண்டு அதை பிரேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 1 பேதுரு 2:24 ஆண்டவர் தழும்புகளால் என்னுடைய மகள் சுகமாகி விட்டாள்னு சொல்லி சீல் பண்ணிட்டு நாங்கள் ரிட்ரீட்டுக்கு போயிட்டோம், தியானத்துக்கு போயிட்டோம். 4 மணி நேரம் தியானம். 10 மணி ஆயிடுச்சு முடியறதுக்கு. அதற்கு பிறகு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தோம். நைட்டு 10 மணிக்கு டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு. எக்ஸ்ரேல அப்டமன், லோயர் அப்டமன்லாம் காயின்ஸ் இருக்குது. எக்ஸ்ரேல பார்க்குறாங்க, காமிக்கிறாங்க. அவர் டாக்டர் எங்கள்கிட்ட சொல்றாரு, சேஃபான இடத்துல தான் இருக்குது, அடி வயிற்றுக்கு வந்துருச்சு, 2-3 டேஸ்ல வந்துடும் அப்படின்னு சொல்லி அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. அவர் அந்த 10 பேர் மாதிரியே ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. சேஃப் தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் சொல்றாரு, இந்த இதே வார்த்தையை, இந்த ஆனாலுங்கிற வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்றப்பே நம்ம என்ன ஆயிரணும், உஷாராயிரணும். ஏதோ இறை வார்த்தைக்கு முரணா ஒண்ணு வரப்போகுது, அதை நம்ம உள்ள ரிசீவ் பண்ணாம பிளாக் பண்ணோம்னா தப்பிச்சோம். உள்ள ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து பயம் வந்துடும், பயம் வந்தா கவலை வந்துடும், கவலை வந்தா நம்பிக்கை போயிடும். இப்போ நம்ம இதெல்லாம் கத்துக்கொண்ட முறை, எப்படி அவிவிசுவாசம் நமக்குள்ள வருது அப்படிங்கிறத இது கத்துக்கொண்ட முறை. இந்த இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிற இந்த மெசேஜே விசுவாசமும் அவிவிசுவாசம்னு பிரதர் ஏற்கனவே கொடுத்த ஒரு தலைப்புல இருந்து தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, அப்ப டாக்டர் ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு, இறை வார்த்தைக்கு முரணாக எதிராக ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாருன்னு நமக்கு நல்லா தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா ஏதாவது இன்கேஸ் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, இங்க நம்ம ஊர் மாதிரி எல்லாத்தையுமே பிரைவேட்ல பார்க்க முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துட்டு போகணும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எமர்ஜென்சி, இன்கேஸ் இனி எமர்ஜென்சி, நீ பிரைவேட்டுக்கு எங்கேயும் வராத, நான் உனக்கு ஒரு லெட்டர் தர்றேன், அந்த லெட்டரை நீ கையிலேயே வச்சுக்க, எமர்ஜென்சி கையில வச்சுக்க, இம்மிடியட்டா நீ அகமது ஹாஸ்பிட்டல், அதாவது கவர்மெண்ட் ஹெல்த் ஹாஸ்பிட்டலுக்கு நீ அங்கே போயிடு, அங்கே போனா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட். அவருடைய பார்வையில் அது சரியாக இருக்கலாம், அவருடைய டியூட்டியை அவர் செய்யலாம். ஆனால் நமக்கு இறை வார்த்தைக்கு எதிராக முரணாக இருக்கின்ற பொழுது அதை நாம எதிர்த்து நின்று அதை தடை செய்வது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 4:7 என்ன சொல்லுகிறது, அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். இந்த அவிவிசுவாசத்தை எப்படி ஓட்டுறது, அதே தான் அந்த தந்தையும் கேட்கிறார். எப்படி எனக்குள்ள நம்பிக்கையும் இருக்கு, அவன் நம்பிக்கையும் இருக்கிறது, நம்பிக்கையை என்னிடமிருந்து போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பிலிவை, அவிவிசுவாசத்தை எப்படி நம்ம ஓட்டணும் அப்படின்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். நாங்கள் நம்பிக்கையோட என் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டோம், 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா நான் நம்புறேன், இதுவரைக்கும் வரல, ஆனா வார்த்தை சொல்லுகிறது, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இன்றைக்கு நாம தியானிச்சுட்டு இருக்கிற அந்த தீயாவி பிடித்தவனுடைய அதுக்கு சொல்யூஷனை என்ன சொல்றார் ஆண்டவர்,
நீ நம்பினால் எல்லாம் கூடும் அப்படின்னு தாங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் நம்புகிறேன், அதே வார்த்தையை நானும் இருக்க பிடிக்கிறேன். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் விசுவசிக்கிறேன், கண்டிப்பா அதை ஆண்டவர் சேஃபா வெளியில கொண்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம விசுவாசம், அவிசுவாசம் எந்த இடத்துல வருதுங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். இறை வார்த்தை மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமே நமக்கு விடுதலை கொடுக்கும். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை 1:21. யாக்கோபு 1வது அதிகாரம் 21. எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு, வரக்கூடிய அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டை நம்ம விரட்டினா போயிடும். திரும்ப அது வராம இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அந்த சம்பவத்துல தீயாவி பிடித்த அந்த சம்பவத்திலே பாத்தீங்க, ஆண்டவர் டைரக்டா அந்த ஸ்பிரிட்டை பார்த்து பேசுறார். முதல்ல நம்ம அந்த அதிகாரத்துடைய தொடக்கத்திலே 9வது அதிகாரத்துல 17வது வார்த்தையை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அந்த தீய ஆவி பிடித்த சிறுவனுடைய தந்தை என்ன சொல்லி கூட்டிட்டு வருவார் அப்படின்னா, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என்னுடைய பையனை அப்படின்னா அந்த வார்த்தை ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த பையன், மார்க் 9வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என்னுடைய பையன். அப்ப இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பையனை இந்த ஆவி வந்ததுனால அவன் பேச்சிழந்து போயிருக்கிறான். இப்ப ஆண்டவர் அந்த ஆவியை எப்படி விரட்டுறாரு, எப்படி அந்த ஸ்பிரிட்டை விரட்டுறாரு அப்படின்னா, எடுத்து வாசி 9வது அதிகாரம் 25ல சொல்றாரு, அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாது. அந்த ஸ்பிரிட், அந்த ஊமை செவிட்டு ஆவியை பார்த்து பேசுறாரு, நீ வெளியில போ, இனி வராதே அப்படின்னு சொல்லி அந்த ஆவிக்கு கட்டளையிடுகிறார். அதுபோல நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா விதமான அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டுகளை நாம தெரிந்திருந்துட்டு அதை விரட்டுறதுக்கு நம்ம யாக்கோபு 1:7 இறை வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் அதற்கு பிறகு நமக்கு நம்முடைய உள்ளத்துல வார்த்தை இருந்தால் மட்டுமே, ஏன்னா ஒரு முறை வெளியே போன அந்த ஆவி திரும்ப 7 ஆவிகளை கூட்டிட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சிருக்கோம் இறை வார்த்தைய. அப்ப திரும்ப அந்த மாதிரி வர்றப்ப அதை தடுத்து நின்று எதிர்த்து நின்று நமக்கு போராட நம்முடைய உள்ளத்தில் வார்த்தை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வார்த்தை, எப்படி அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்துக்குள்ள நிறுத்தணும் அப்படின்னு யாக்கோபு 1வது அதிகாரம் 25 சொல்லுகிறது. நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய இறை வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கற்பதை மறந்து விடுவதில்லை, அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். அல்லேலூயா. நம்ம கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடியது. 30 மடங்கல்ல, 40 மடங்கல்ல, 50, 60 மடங்கல்ல, நிறைவான விடுதலை அப்படின்னா 100% விடுதலை அளிக்கக்கூடியது எது அப்படின்னா வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் மட்டுமே அதை மறந்து போவது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக சகோதரர் ஒருவர் ஒரு இன்டர்செஷன் பிரேயருக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜெப வழிபாடு 4 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? துதி ஆராதனை, இறைவார்த்தை வழிபாடு, சாட்சி, ஹீலிங் பிரேயர். இது ஆரம்பிக்கிறப்ப நம்ம 12 பேர் இருந்தோம், இப்போ 38 பேர் இருக்கிறோம். நீங்க இடையில பிரைஸ் யூனிவர்சிட்டி முடிஞ்சப்ப பாத்தீங்கன்னா 20 பேர். இறைவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது, ஹீலிங் பிரேயருக்கு எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது, சாட்சியோட எத்தனை பேர் போவோம்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு செஷன்லையும் ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு செஷன்லையும் நமக்கான தேவைகளை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருப்போம். பிரைஸ் நோட்சி பண்றப்ப என்னுடைய தலைவலி போச்சுன்னு இருப்பாங்க. பிரைஸ் நோட்சி பண்றப்ப எனக்கு உடம்புல இருந்தக்கூடிய சோர்வுகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்துல ஒரு அமைதி வந்ததுன்னு சொல்லி எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கோம். சாட்சிகளை கேட்கின்ற பொழுது கூட நமக்கு குணப்படுத்துதலை நம்ம கேட்டிருக்கிறோம். நான் 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹீலிங் பிரேயர்ல சகோதரர் ஒருத்தருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு இறைவார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. அவருடைய தேவைக்காக ஜெபிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை சகோதரர் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் தருவார். இதுதான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை சகோதரர் அந்த இன்னொரு சகோதரருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது எனக்குள்ள ஒரு ஸ்பார்க்.
ஏன்னா அந்த இறை வார்த்தைக்கு முரணா நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா எங்களுடைய இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்துல எங்களுக்கு பணம் தர வேண்டிய எல்லா கம்பெனிகளையும் வர வேண்டிய பணங்கள் எல்லாமே 3 மாத காலத்துக்கு மேல டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. நானும் என்னால முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இமெயில் அனுப்புறேன், நேரா போறேன், வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்றேன், ஃபோன் பண்றேன், மெசேஜ் அனுப்புறேன், என்னுடைய எல்லா ஃபாலோஅப்பும் இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, கம்பெனியோட இங்க இருக்கக்கூடிய கத்தாருடைய சுச்சுவேஷன் சரியில்லை. குறிப்பா 2வது ரமதான் காலங்கள்ல உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்காது. அப்ப இங்க சுச்சுவேஷன் சரியில்லை, கண்ட்ரியோட பொருளாதார மந்த நிலையா இருக்குது. அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க, பொறுமையா தான் நாங்க தருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற வார்த்தையையும் நான் நம்புறேன். ஒரு பக்கம் வார்த்தையை அறிக்கைடுறேன், இன்னொரு பக்கம் சுச்சுவேஷனையும் நம்புறேன். 2 மனநிலையோட இருக்கிறேன். இப்ப இந்த வார்த்தை உள்ள என்ன பண்ணுது, இந்த வார்த்தை உள்ள ஆழமா ஸ்ட்ராங்கா போகுது. ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சுச்சுவேஷன் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு கிறிஸ்துவனையும் சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ இந்த வார்த்தைக்கு எதிராக நான் செயல்பட்டிருக்கேங்கிறத அந்த ஸ்பாட்டை எனக்கு உணர்த்தப்பட்டது. நான் அப்பவே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் இருமனத்தோட இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இப்ப எனக்கு ஃபார்முலா வந்துருச்சு. என்னுடைய ப்ராப்ளத்துக்கு, என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு இறை வார்த்தையின் மூலமான ஒரு ஃபார்முலா. இப்ப நம்ம தியானிச்சபடி நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய அந்த இறை வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு. அதை நான் தொடர்ந்து அறிக்கையிட்டேன். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, 850,000 கத்தார் ரியால் ஒரு 10 நாள்ல நான் அறிக்கையிட்டதற்கு பிறகு ஒரு 2 வாரம் அறிக்கையிட்டிருப்பேன். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 850,000 கத்தார் ரியால் 5 நிறுவனங்களிடமிருந்து செக்கா இல்ல, டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையினுடைய வல்லமை இதுதான், இறை வார்த்தையினுடைய வல்லமை இதுதான். நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இறை வார்த்தை பகிர்வோட முடிஞ்சிருச்சு, இல்ல சாட்சியோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நான் அசட்டத்தனத்தோட அந்த இன்டர்செக்ஷன் பிரேயர்ல இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வார்த்தை கிடைச்சிருக்காது, இந்த விடுதலையும் கிடைச்சிருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், கூர்ந்து கவனித்து கேட்போர் தான் இறை வார்த்தையை மறந்து விடுவதில்லை. எந்த நேரத்துல எந்த வார்த்தையை எப்ப நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்திலேருந்து, நம்ம ரொம்ப அதிக நேரம்லாம் எடுத்துக்க போறது கிடையாது. 2 மணி நேரம் பிரேயரு, கூட போச்சுன்னா 2.5 மணி நேரம் பிரேயரு. இந்த 2.5 மணி நேரம் பிரேயருக்கு நம்ம எந்த இதோட வர்றோம். பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, இறை வார்த்தையை போடுறப்போ, எலும்பை போடுறப்போ அதை கவக்கூடிய நாய் மாதிரி இருக்கணும். எப்ப எனக்கான தேவையான அந்த எலும்பு வருது அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப இந்த சம்பவத்தின் மூலமா நான் கத்துக்கொண்டது அதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அவங்க ஜெபிக்கின்ற பொழுது, நம்ம பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ல அநேக வார்த்தைகள், இறை வார்த்தைகள் லீட் பண்ண சகோதரர்கள் சொல்லுவாங்க. அதே போல இறை வார்த்தை பகிர்வில் அநேக வார்த்தைகள் நமக்கு பகிரப்படுகிறது. சாட்சிகள் அப்பையும் ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன இறை வார்த்தையை அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம இன்டர்செஷன் பிரேயர்லையும் இன்னொருத்துக்காக தானே ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசட்டைத்தனத்தோட இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையாலும் உங்களை குணப்படுத்த கடவுள் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர். இங்க நமக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், பிரச்சனையோட வர்றாங்க, சொல்யூஷன் கொடுக்கிறோம், இறை வார்த்தையை கொடுக்கிறோம், அறிக்கையிடுறாங்க, விடுதலை பெறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வர்றதே கிடையாது. திரும்ப வருவாங்க. எப்ப வருவாங்க அப்படின்னா, அடுத்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆவி போயிட்டு 7 ஆவியை கூட்டிட்டு வரும் இல்லைங்களா. ஒரு பிரச்சனைக்கு சரியாயிட்டு வெளியில போயிட்டு திரும்ப 7 பிரச்சனையோட உள்ள வருவாங்க. ஆனா இங்க இறை வார்த்தை சொல்லுகிறது, தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை, அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்படியே நம்ம கண்களை மூடுவோம், நம்மை முழுமையாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம்முடைய வார்த்தையால் இருக்க செய்கிறவரும் ஆகிய ஆண்டவரே, இது இந்த நாளையே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா, இது விசுவாசத்தை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வில் இருந்து எடுப்பது என்பதை இந்த நாளை எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வில் எந்தெந்த இடத்திலெல்லாம் நாங்கள் அவிசுவாசத்தோடு இருந்தோமோ அந்த நேரங்களுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம். இரு நிலையில் இருப்பவர்கள், இரு மனத்தோடு இருப்பவர்கள், நிலையற்ற போக்குடையவர்கள், என்னிடமிருந்து எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இறை வார்த்தையின்படியாக
நாங்கள் விசுவாசத்தோடும் அவிசுவாசத்தோடும் இருந்த நேரங்களுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியாக எங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை நாங்கள் பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதுவே எங்களை மீட்க வல்லது என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உணரச் செய்திருக்கிறீர். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு ஜெப வழிபாடுகளிலும் நாங்கள் கேட்பதை கூர்ந்து கவனித்து வார்த்தையை வெறும் கேட்பவர்களாக மட்டும் இருந்து எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடி எங்களுடைய வாழ்விலே அதை செயல்படுத்தக்கூடிய கிருபையை இந்த நாளில் எங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brothers and sisters.